சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கூட்டப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் மூதாட்டி சரஸ்வதி. இவர் அப்பகுதியில் தனியாக வசித்து வந்தார். ஏற்கனவே இவரது கணவர் இறந்துவிட்ட நிலையில் இவரது பிள்ளைகளும் திருமணமாகி தனித்தனியாக வசித்து வருகின்றனர். இவர் ஆடு மாடுகள் வைத்து மேய்த்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி மாலை ஆடு மற்றும் மாடுகளை மேய்ப்பதற்காக வனப்பகுதிக்கு சென்ற சரஸ்வதி வீடு திரும்பவில்லை. இதனால் அச்சமடைந்த அவரது உறவினர்கள் வனப்பகுதிக்கு சென்று பார்த்திருக்கின்றனர். அப்போது அங்கு சரஸ்வதி அடித்து கொலை செய்யப்பட்டு கிடந்தார். மேலும் அவரது காது, மூக்கில் அணிந்திருந்த நகைகள் அறுக்கப்பட்டு கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். அதில் நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. இந்த கொலையை செய்தவர்கள் யார் என்பது குறித்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது மூதாட்டியை கொலை செய்தது ஓமலூரை சேர்ந்த நரேஷ்குமார் என்பதை போலீசார் கண்டறிந்தனர். இவர் சங்ககிரி மலை அடிவாரத்தில் பதுங்கி இருந்ததாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து காவல்துறையினர் நரேஷ்குமாரை பிடிப்பதற்காக அங்கு சென்றனர். அப்போது அவர் கத்தியை கொண்டு தாக்கியதில் உதவி ஆய்வாளர் விஜயராகவன் மற்றும் காவலர் செல்வகுமார் ஆகியோருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகுடஞ்சாவடி காவல் ஆய்வாளர் அவரிடம் கத்தியை கீழே போட்டுவிட்டு சரணடையுமாறு கூறியும் கொலையாளி கேட்காததால் தற்காப்பிற்காக போலீசார் அவரது வலது காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். துப்பாக்கியால் சுடப்பட்ட கொலையாளி நரேஷ்குமாருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டான். மேலும் கொலையாளி பதுங்கியிருந்த சங்ககிரி மலை அடிவாரம் ராயலூர் சாலை அருகே துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்தினையும் கொலையாளி பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தையும் சேலம் சரக டிஐஜி உமா மற்றும் நாமக்கல் மாவட்ட எஸ்பி ராஜேஷ் கண்ணன் ஆகியோர் பார்வையிட்டனர். பின்னர் கொலையாளி தாக்கியதில் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காவல் உதவி ஆய்வாளர் விஜயராகவன், முதல்நிலை காவலர் செல்வகுமார் ஆகியோரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். தனியாக வசிக்கும் வயதான பெண்களை குறிவைத்து தொடர் வழிப்பறி, கொள்ளை, கொலை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த நபரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்த சம்பவம் மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.